நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பான கோட்டிங் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், பெயிண்ட் கோட்டிங். ஆனால் மாட்டு சாணத்தில் காருக்கு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பழைய காலத்து வீடுகளில் பார்த்திங்கன்னா பூசி முழுவதற்காக மாட்டு சாணம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க காரில் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனால் அவங்க என்ன பெனிஃபிட் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாட்டுச்சாண கோட்டிங் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பேர் காரில் பயன்படுத்தியிருக்காங்க. சரி வாங்க நம்ம டாபிக் உள்ள போயிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோட்டிங்கை யூஸ் பண்ணவங்க குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்த சேஷல் ஷா. இவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த கோட்டிங் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்படி இவங்க மாட்டுச்சாண கோட்டிங் யூஸ் பண்ணதால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காருக்கு வெளியே பார்த்திங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் காருக்கு உள்ள 36 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. ஸோ இதனால் நான் பெரிய அளவு ஏசி பயன்படுத்துகிறது இல்லை, ஏசி செலவு கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேஷல் இந்த முயற்சியை பார்த்திங்கன்னா சில பேர் நக்கல் அடிச்சிட்டு இருந்தாங்க. இவங்களோட இந்த முயற்சி பார்த்திங்கன்னா இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தலை. ஸோ பெரும்பாலான மக்கள்கிட்ட இது வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி அடுத்ததாக யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பூனே பகுதியில் வசித்து வரும் நவ்னத் தூதல். இவர் பார்த்திங்கன்னா அவர் வச்சுருக்க மகேந்திரா எக்ஸ்யூவி காருக்கு இதே சேம் கோட்டிங் கொடுத்துருக்காரு. இவர் அந்த கிளாஸை தவிர்த்து மீதி எல்லா இடத்துலையும் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. மாட்டு சாணம் காஞ்சிடுச்சுன்னு வச்சுருங்க, அதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்மெல்லு வரல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஒரு மழை பெஞ்சால் என்ன ஆகும், அதான் யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. எனிவே இந்த ட்ரிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வீடியோ பற்றி அவங்க எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.